அல்லாஹுடைய ரஹ்மத்தை, அவனுடைய மன்னிப்பை மிஞ்சக்கூடிய ஒரு விடயம் இந்த உலகத்திலே கிடையாது. யாராவது ஒருவர் தப்பு செய்துவிட்டு அவர் உண்மையான கவலையுடன் அல்லாஹ்விடத்திலே வந்து மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான். அதற்கு உதாரணமாக 2 வரலாறுகளை இந்த பதிவிலே நாங்கள் பார்ப்போம். பெரும் பாவம் செய்த இருவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி மன்னித்தான், அவருக்கு அந்த இருவருக்கும் அல்லாஹ் தன்னுடைய மன்னிப்பை எந்த அளவுக்கு விசாலப்படுத்தினான் என்பதை நாங்கள் இதன் மூலமாக விளங்கி அல்லாஹுடைய மன்னிப்பின் விசாலத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த உலகத்திலே அல்லாஹுடைய இரக்கத்தை, அவனுடைய மன்னிப்பை மிஞ்சக்கூடிய ஒரு வஸ்து, ஒரு விடயம் கிடையாது. ஒரு தப்பு செய்த நபர் உண்மையான கவலையுடன் அல்லாஹ்விடத்திலே வந்து பாவ மன்னிப்பு தேடினால் அது எப்படியாப்பட்ட பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறான். அருமையானவர்களே, அதற்கு உதாரணமாக இஸ்லாமிய வரலாற்றில் முக்கியமாக 2 வரலாறுகள் பதியப்பட்டிருக்கின்றன. புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், இப்னு மாஜா, நசாயி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் இந்த 2 வரலாறுகளும் பதியப்பட்டிருக்கிறது. புரைதா ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு தடவை மாஇஸ் இப்னு மாலிக் அல் அஸ்லமி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் தஹ்ஹிர்னி, என்னை சுத்தப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். மறுபக்கமாக வந்து தஹ்ஹிர்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே என்னை சுத்தப்படுத்துங்கள் என்று சொல்ல மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். 3வது முறையும் வந்து தஹ்ஹிர்னி யா ரசூலல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்கள் என்று இந்த சஹாபி சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், எந்த விடயத்திலிருந்து உங்களை நான் சுத்தப்படுத்த? உடனே இந்த சஹாபி சொன்னார், இன்னி கத் ஸனைது, நான் விபச்சாரம் செய்துவிட்டேன், நான் பெரும் தவறை செய்துவிட்டேன், எனவே இதற்குரிய தண்டனையை எனக்கு தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை கவனிக்காமல் வேறு விடயத்திலே கவனம் செலுத்துவது போல் இருந்தார்கள். அவர் மீண்டும் மீண்டும் வற்புறுத்துகிறார். ஹஜ்ரத் மாஇஸ் இப்னு மாலிக் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாம் தடுத்த பெரும் பாவங்களில் ஒன்றாகிய விபச்சாரத்தை செய்துவிட்டார். செய்ததற்கு பிறகு அவருக்கு பயம் ஏற்படுகிறது, அல்லாஹ்வுடைய பயம் ஏற்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சூரா ஆல இம்ரானில் கூறுவது போல, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன், முஃமினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன், ஏதாவது ஒரு தீய செயலை அவர்கள் செய்துவிட்டால், அவு ظلموا அன்ஃபுஸஹும், அல்லது தனக்கு தானே அவர்கள் அநியாயம் செய்துவிட்டால், ذكرுல்லாஹ், அல்லாஹ்வை அவர்கள் ஞாபகப்படுத்துவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். அந்த அடிப்படையில் மனிதன் என்ற அடிப்படையில் தவறு நடந்துவிட்டது. அதற்கு பிறகு இவர் தவறை உணர்கிறார். இந்த தவறுக்குரிய தண்டனையை உலகத்திலே நான் அனுபவிக்க வேண்டும், மறுமையில் இதற்குரிய தண்டனை கிடைத்தால் அது முடிவில்லாதது, நிரந்தரமானது. ஆகவே உலகத்திலே இதற்குரிய தண்டனையை அனுபவிக்க வேண்டும். இவர் ஓடி ஒளியவில்லை. இவர் நினைத்திருந்தால் அந்த தவறை மறைத்திருக்க முடியும். அப்படி இருந்தும் இவரிடத்திலே அல்லாஹ்வுடைய பயம் இருந்ததின் காரணமாக அந்த தவறுக்குரிய பரிகாரத்தை தேட வேண்டும் என்ற நோக்கில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். மறுபக்கம் இரக்கமுள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இவ்வாறு முகத்தை திருப்பிக் கொண்டார்கள்? அப்படியாவது இவர் இந்த இடத்தை விட்டு சென்று விட வேண்டும் என்று நபி அவர்களும் இவர் தண்டனை பெறுவதை விரும்பவில்லை. இரக்கமுள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனாலும் இவர் விடாமல் இருக்கிறார். விடுறபாடு கிடையாது. தான் செய்த தவறுக்கு தண்டனை எனக்கு கிடைத்தே ஆக வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறார். கடைசியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? மாஇஸ் இப்னு மாலிக் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, புகாரியுடைய ரிவாயத்தில் வருது, லஅல்லக கப்பல்த, நீ அந்த பெண்ணை முத்தமிட்டு இருப்பாய் அல்லது அந்த பெண்ணை கட்டிப்பிடித்திருப்பாய், நீ தவறு செய்திருக்க மாட்டாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல அந்த சஹாபி மீண்டும் சொன்னார், இல்லை யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்துவிட்டேன். பக்கத்தில் இருந்த ஒரு சஹாபியை அழைத்து இவர் போதையில் பேசுகிறாரா என்று செக் பண்ணி பாருங்கள் என்று சொன்னதும் அந்த சஹாபி இந்த சஹாபியுடைய வாயை நுகர்ந்து பார்த்துவிட்டு சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இவர் குடிபோதையில் இல்லை, தெளிவாகத்தான் இருக்கிறார். இப்பொழுது என்ன செய்வது? தவறு நிரூபணமாகிவிட்டது. மாஇஸ் இப்னு மாலிக் அல் அஸ்லமி ரலியல்லாஹு
ரதியல்லாஹு அவர்கள் திருமணம் முடித்தவராக இருந்ததின் காரணமாக இஸ்லாத்துடைய குற்றவியல் சட்டம் படி கல்லால் அடித்து கொள்ள வேண்டும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு வழி இல்லாமல் அவரே தவறை ஒத்துக்கொண்டார். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கிறார்கள். என்ன நடக்கிறது அருமையானவர்களே, சஹாபாக்கள் இந்த சஹாபியை கல்லால் அடிக்கிறார்கள். இவர் ஓடுகிறார். பிறகு சஹாபாக்கள் கல்லால் அடிக்க ஒரு இடத்திலே இவர் விழுகிறார். அதே இடத்தில் இவர் மரணம் அடைகிறார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கூட்டத்தினர், ஒரு பிரிவினர் என்ன செய்தார்கள்? இவர் செய்த இந்த தீய செயலின் காரணமாகத்தான் இப்படியாப்பட்ட தண்டனை கிடைத்தது என்று கேவலமாக பேசினார்கள். இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை, அந்த பிரிவினரை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாஇஸ் இப்னு மாலிக்கை மன்னித்து விட்டான். எந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த சஹாபிக்கு மன்னிப்பை கொடுத்தான் என்றால், லகத் தாப தௌபத்தன் லவ் குஸிமத் பைன உம்மத்தின் லவ் வஸிஅத்துஹும். இவர் திட்டமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டார். இவர் தௌபா செய்தார். அல்லாஹ் அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான். அந்த தௌபா எவ்வளவு விசாலமானது என்றால், ஒரு பெரும் சமுதாயத்துக்கு மாஇஸ் இப்னு மாலிக் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்த அந்த பாவ மன்னிப்பை பிரித்து கொடுத்தாலும் அனைவருக்கும் அது போதுமானதாகிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன்? உண்மையான கவலையுடன் வந்து அந்த தவறுக்காக வேண்டி தௌபா செய்தார். இந்த தௌபா பியோவாக இருந்தது. அல்லாஹ் தௌபாவை மன்னித்தான். பெரும் உம்மத்திற்கு இந்த தௌபாவை பிரித்து கொடுத்தாலும் அவர்கள் அனைவருக்கும் அது போதுமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் அளவுக்கு அல்லாஹ் மாஇஸ் இப்னு மாலிக் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அவர்களை மன்னித்தான். அருமையானவர்களே, இந்த சம்பவம் நடந்து சில காலம் கூட போகல, ஜுஹைனா கூட்டத்தை சேர்ந்த ஒரு பெண் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார். வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? நீ விபச்சாரம் செய்ததற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டார்கள். இந்த சம்பவம் புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், நசாய், இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் தெளிவாக பதியப்பட்டிருக்கிறது. புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. உடனே அந்த பெண் என்ன செய்தால், தன்னுடைய வயிற்றை சுட்டி காட்டி, இந்த வயிற்றிலே வளரக்கூடிய குழந்தை தான் அதற்கு சாட்சி என்று சொன்னார். இந்த பெண் திருமணம் முடித்த பெண்ணாக இருந்ததின் காரணமாக இவளுக்கும் இஸ்லாமிய குற்றவியல் சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்ணை அவ்வாறு திசை திருப்ப விரும்பினார்கள். என்ன சொன்னார்கள்? பிள்ளை வயிற்றுடன் தண்டனை கொடுக்க முடியாது, நீ பிள்ளையை பெற்றெடுத்ததற்கு பிறகு வா, உனக்கு நான் தண்டனையை நிறைவேற்றுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த பெண் சொல்கிறார். அந்த பெண்ணுடைய உள்ளத்திலும் உண்மையான கவலை இருந்தது. நான் ஒரு தவறு செய்துவிட்டேன், அந்த தவறு இவளை உறுத்தி கொண்டிருந்தது, எப்படியாவது இதற்குரிய தண்டனை இந்த உலகத்தில் எனக்கு கிடைத்து விட வேண்டும் என்று அந்த பெண் உணர்ந்தால், முஃமினான மக்களுடைய, முஃமினானவர்களுடைய சிஃபத் தன்மை அருமையானவர்களை இது. பிறகு என்ன நடக்கிறது? 9 மாதம் கழிந்ததற்கு பிறகு அந்த குழந்தையை இந்த பெண் பெற்றெடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார். 9 மாதங்கள் கடந்தும் அந்த பெண்ணுடைய உள்ளத்திலே இது உறுத்தி கொண்டிருந்தது, இந்த தவறு உறுத்தி கொண்டே இருந்தது. நபி அவர்கள் என்ன நினைத்தார்கள்? 9 மாதம் இருக்கிறது தானே, இவள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து அவள் அவ்வாறு மறந்து விடுவார் என்று தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்தார்கள். ஆனால் இந்த பெண் குழந்தையை தூக்கி கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்ன பிரகாரம் இதோ குழந்தையை பெற்றெடுத்து கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது என்ன சொன்னார்கள் தெரியுமா? குழந்தையை நீ பெற்றெடுத்து விட்டாய், உனக்கு இப்பொழுது தண்டனை நிறைவேற்றப்பட்டு விட்டால் இந்த குழந்தைக்கு பால் கொடுப்பது யார்? எனவே குழந்தைக்கு பூர்த்தியாக 2 வருடங்கள் பாலை கொடுத்து விட்டு அதற்கு பிறகு மீண்டும் வா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்கள். அப்படியாவது இவள் இதை மறப்பாளா என்று நபி அவர்கள் பார்த்தார்கள். 2 வருடங்கள் போனாலும் இவளுடைய உள்ளத்திலே அது உறுத்தி கொண்டு தான் இருந்தது. பாலை 2 வருடம் கொடுத்து பால் மறக்கடிக்கப்பட்ட நிலையில் அந்த குழந்தையை கூட்டிக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார். யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்ன பிரகாரம் 2 வருடங்கள் பாலை கொடுத்து பாலையும் நிறுத்திவிட்டேன், இதோ என்னுடைய குழந்தையின் கையில் ரொட்டி துண்டு இருக்கிறது என்று சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். இதற்கு பிறகு ஒன்றும் செய்ய முடியாது, இந்த பெண் எப்படியாவது இதற்குரிய தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இப்பொழுது என்ன செய்வது? இந்த பெண்ணும் திருமணம் முடித்த பெண்ணாக இருந்ததின் காரணமாக இவளையும் கல்லால் அடித்துக் கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது? ஒரு பெரும் குழி தோண்டப்பட்டு அந்த குழிக்குள்ளால் இந்த பெண் இறக்கப்படுகிறாள். இடுப்பு வரை அவ்வாறு பூமிக்குள்ளால் அவள் சென்றதற்கு பிறகு சுற்றுவர
இருந்த சஹாபாக்கள் அந்த பெண்ணை கல்லால் அடிக்கிறார்கள். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரும் ஒரு கல்லை எடுத்து அந்த பெண்ணுடைய தலையிலே போட அந்த பெண்ணுடைய தலை அவ்வாறு இரண்டாக பிளக்க அதே இடத்தில் அவர் மரணிக்கிறார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த பெண்ணுடைய இரத்தம் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆடையிலே பட்டுவிட்டது. அதை அவர்கள் கேவலமாக கருதினார்கள், சீ என்று சொன்னார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? காலித், கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இந்த பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்த மன்னிப்பு இருக்கிறதே 70 பேருக்கு பிரித்து கொடுத்தாலும் ஈடாகாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உண்மையான தௌபாவை செய்தால், அவள் தவறை உணர்ந்தால், அருமையானவர்களே, தௌபாவுடைய 3 நிபந்தனைகளில் முதலாவது நிபந்தனையே அந்நதும் கவலைத்தான். உண்மையான கவலை வந்துவிட்டால் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. எனவே சஹாபாக்களை இந்த விடயத்தில் எச்சரிக்கை செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே பெரும் பாவம் செய்தவர்களை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்தான். உண்மையான கவலை இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்கிறது. அருமையானவர்களே, அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்கள் நிராசையாகிவிட வேண்டாம் என்று. ஆகவே அல்லாஹ்வுடைய மன்னிப்பு விசாலமானது. இந்த ரமலானுடைய காலத்தில் அல்லாஹ் போனஸாக தன்னுடைய மன்னிப்பை அடியார்களுக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே நாம் செய்த எல்லா தப்பு தவறுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்போம். உண்மையான கவலையுடன் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவோம், அல்லாஹ்வை முன்னோக்குவோம். நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.